எல்லோருக்கும் வணக்கம். நாய்க்கடி இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம நாய்க்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விலங்கின ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நாய் நம்மளை வந்து துரத்தும் போது நாம் ஓடவே கூடாது அப்படின்றாங்க. ரெண்டாவது, நாய் வந்து நம்மளை நோக்கி பார்க்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த நாய் நம்மளை நோக்கி பார்க்கும்போது நாயோட கண்ணை நம்ம பார்க்கக்கூடாதாம்மா. அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கன்னா அந்த நாய் நம்மளை தான் அவன் கவனிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து நம்மளை நோக்கி தாக்க ஆரம்பிக்கும். நம்மளை நோக்கி கடிக்க கூட வரும்னு வைங்க. ரெண்டாவது, ஒரு நாய் வந்து வரும்போது, அதாவது நம்ம கிட்ட வரும்போது அந்த நாயை வந்துட்டு நாம் கண்டுக்காமல் அமைதியாக நம்ம வாட்டிக்கு வந்துட்டோம்னா, இல்லை நாம் கொஞ்சம் தைரியமாக அந்த நாய்க்கு கண்டு அச்சப்படாமல் தைரியமாக இருந்துட்டோம்னா அந்த நாய் நம்மளை வந்துட்டு தாக்காது, அது பயந்து ஓடிடும். இதுதான் உண்மைங்க. அதனால் நாய் ஏதாவது துரத்துச்சுன்னா நீங்கள் ஓடாதீங்க, அந்த இடத்துல ஸ்டெடியாக நின்றுங்க, நாயை எதிர்த்து நின்றுங்க. அப்போனா நாய் திரும்ப ஓடிடும். இதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைங்களை தனியாக வெளியில் அனுப்பாதீங்க. ஏன்னா குழந்தைங்க அதிகமாக நாய்கிட்ட கடி வாங்குறாங்க. அதனால் கூட யாராவது பெரியவங்க துணைக்கு போங்க. கடைக்கு போகிறது, இல்லை ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை தனியாக அனுப்பும்போது அவங்க நாய்கிட்ட கடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கமும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நன்றி, வணக்கம்.